ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பராசக்தி வசூலை பற்றின ஒரு ஃபேக்டை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பராசக்தி ரிலீஸ் ஆன 2 நாளில் 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னு படத்தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டேக்கு மறுநாள், அதாவது சண்டே அன்னைக்கு காலையில் 11.5 கோடி தான் கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாரி போட்டாங்க. அதோட மதியமே அன்னைக்கே வந்து போட்டாச்சு 27 கோடி அப்படின்ற மாரி. அந்த அளவுக்கு அப்போ நல்ல ஓப்பனிங் கிடச்சி போயிட்டு இருக்கா அப்படின்ற மாரி புக் மை ஷோவில் நம்ம அப்படி போய் செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து சென்னையில் வந்து ஒரு சில தேட்டரில் செக் பண்ணி பார்ப்போம். ஒரு பெரிய தேட்டரான ஒரு ரோகிணி தேட்டரில் செக் பண்ணி ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தா லைட்டாக தான் ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டில் அடுத்த ஷோக்கு புக் பண்ணி அந்த இதுக்கு போய் பார்த்தா அதுவும் லைட்டாக தான் ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்த ஷோக்கு போனாலும் லைட்டாக தான் ஃபுல்லாக இருந்துச்சு. சரி வேறு தேட்டரில் பார்ப்போம் அப்படின்ற மாரி போனாக்கா அங்கேயுமே அப்படி தான் இருந்துச்சு. அந்த மாதிரியே ஒரு 2-3 ஷோ பார்த்தோம். எல்லாத்துலேயுமே வந்து அப்படி தான் இருந்துச்சு. சரி இது போதும், அடுத்தது வந்து நம்ம மதுரையில் போய் செக் பண்ணுவோம்னு பார்த்தேன். ஏஜிஎஸ்லையுமே செக் பண்ணேன், அங்கேயுமே அப்படி தான் இருந்துச்சு. சரி நம்ம மதுரையில் செக் பண்ணி பார்ப்போம். மதுரையிலுமே செக் பண்ணி பார்த்ததில் ஒரு 2 தேட்டரில் வந்து செக் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு கோபுரம் சினிமாஸ் அந்த மாதிரி தேட்டரில் வந்து ஒரு பாதி ஃபுல்லான மாரி ஒரு 2 தேட்டர் அப்படி இருந்துச்சு. ஆனால் எங்கேயுமே வந்து ஃபுல்லாக சோல்ட் ஆன மாரி எங்கேயுமே காட்டல. எந்த இடத்துலையுமே காட்டல. எனக்கு தான் காட்டலையே அப்படின்ற மாரி எனக்கும் தெரியல. ஏன்னா எப்படி தான் இவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சு அப்படின்ற மாரி தான் டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா எங்கேயுமே சோல்ட் அவுட் ஆகலை டிக்கெட்ஸு. ஆனால் வந்து கலெக்ஷன் மட்டும் அதிகமாக சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.